வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி. ஹாப்பி வீக்கெண்ட், எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு முன்னாடியே பேசுகிற விஷயம் தான், லேட்டு தான், பட் இருந்தாலும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்று சில்ட்ரன்ஸ் டேக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒவ்வொரு மாண்டேஜும் அந்த குழந்தையோட மாண்டேஜ் மாதிரி, அதாவது எப்படி சொன்னால் விஜய் வந்து விக்கா வந்து குழந்தை ஃபேஸில் அது மாதிரி ஒவ்வொரு சீரியலுக்குமே கொடுத்துருந்தாங்க. பார்க்க சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி பல வருடங்களாக நம்மளும் பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி டெக்னிக்கலாக எடிட்ஸ்லாம் வரும்போது ஓகேவா, சரி, இது ஒரு பக்கம், அது ஹாப்பி பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் அப்படிங்கும்போது மகளே என் மருமகளே சீரியல் 6 o'clock வருது. இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பூங்காற்றி திரும்பமாக 2.5 எடுத்திருக்காங்க. மகளே என் மருமகளே ஆஃப்டர்நூனில் 2.4. எனக்கு இந்த 6 மணி ஸ்லாட்டும் சரி, ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டும் சேம் தான். ஏன்னா அவ்வளோ டிஆர்பி எடுக்கக்கூடிய ஸ்லாட்டு கிடையாது. 6 பொறுத்து வரலாம். 6:30 டஃப் தான். இருந்தாலும் மகாநதி பீட் பண்ணிகிட்ருக்கு 4.7. அதெல்லாம் பெரிய விஷயங்க. லாஸ்ட் வீக்கை பொறுத்தே சொல்லும்போது 2.5 பூங்காற்றிய திரும்பமாகவும் 2.4 வந்து மகளே என் மருமகளே. இதில் பெரிய வித்தியாசம் கிடையாது இல்லையா? ஆனால் மகளே என் மருமகளேல அப்கமிங் ட்ராக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. என்ன சொல்கிறதுனா, அந்த கல்யாண ட்ராக்கு, டெத்து ட்ராக்கு, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும்போது அதை விட ஹை வோல்டேஜான ஒரு விஷயம் என்னென்னா, ஹீரோயினுக்கு நம்மளுடைய சின்ன தம்பி சொல்கிற விஷயம், அதாவது தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணை விரும்பிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட ஃபோட்டோ அது மாதிரி ப்ரமோ பார்க்கும்போதே எனக்கு தோணிடுச்சு இது ரொம்ப ஹை வோல்டேஜ்னு. அதே மாதிரியே ஹீரோவுடைய அப்பாவுக்கு வந்து உண்மை தெரியுது தன்னுடைய மகன் பற்றி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயமும் வரும்போது கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக சீரியல் முடியுதாமே அப்படின்ட்டு. அந்த சீரியலில் டைரக்டர் தவறிட்டார். அதுக்கப்புறம் புது டேரக்டர் வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கும் நிறையா சீரியலோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓகேவா? அதனால் அந்த ஒரு பிரச்சனை இல்லை, சீரியல் முடியாது அப்படின்னு என்கிட்ட இண்டிவிஜுவலாக கேட்குறவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சில ஹை வோல்டேஜ் ட்ராக் அப்கமிங்கில் இருக்குது. சொல்லணும்னா அந்த சீரியல் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதனால் 6 மணிக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு. 6க்கு கொடுக்குற சீரியலோட அந்த பூஸ்டப் வந்து கண்டிப்பாக 6:30க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லை, ஃபியூ எபிசோட்ஸ் இந்த 2.5 இல்லை பூங்காற்றி திரும்ப டார்கெட் பண்ணல. பட் ஆனால் அவங்களுடைய குறைவு வந்து அடுத்தடுத்த சீரியலுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் மகாநதிக்கு ப்ளஸ் தான். ஆனால் மகாநதிக்கு இன்னொரு சின்ன வருத்தமான விஷயம் என்னென்னா, 2 சீரியலுமே சேம் ஹவுஸில் நடக்குது. அதே மாதிரி சேம் 15 நாள், முதல் 15 நாள் நடக்குது. இது செம்ம சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா 2 பேருமே சுவாமியும் சரி வஷ்ணியும் சரி அந்த பக்கம் தெலுங்கில் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே விஜயோட ஹவுஸில் தான், அந்த மகாநதி ஹவுஸில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 சீரியலுமே. அது நிச்சயமாக சுவாரஸ்யமான விஷயம் தான். ஸோ இந்த சீரியலுக்கும் அதே ஹவுஸில் பார்த்துட்டு அடுத்த சீரியலும் அதே ஹவுஸில் பார்க்கும்போது ரசிகர்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருந்துகிட்டு இருக்கோம்ல, அதை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். பட் ஒரு 3+ மேலே டிஆர்பி கொண்டு வந்தாங்கன்னா மகளே என் மருமகளே நிச்சயமாக அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவு 2.5 எடுத்திருக்காங்கன்னாலும் நான் அந்த 2.5லேருந்து இந்த ஆஃப்டர்நூன் சீரியல் எல்லாமே ஒன்றா தான் சொல்லுவேன். சார் கண்மணி என்பது 2.8 எடுத்திருக்காங்க. இதை விட நல்ல டிஆர்பி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 6 கொடுக்கலாம். ஆனால் அப்கமிங் ட்ராக்கை கொடுப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சீரியலை வந்து டைம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீரியல் ஏன் டைம் சேஞ்ச், நான் இப்போ மகாநதின்னு சொல்ல டைம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கே கொடுத்தாலும் பாயிண்ட் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அதுக்கு இன்னொரு சீரியல் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பேசலாம். அது எம்என்க்கு சவாலான சீரியல். அதனால் ஸோ இந்த டிஆர்பி அப்படிங்கிறத விட்டுட்டு பொதுவாகவே 6லேருந்து ஒரு பூஸ்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ கண்டிப்பாக வந்து பூங்காற்றி திரும்பமாக ஆஃப்டர்நூனில் 3 o'clock ஸ்லாட்டு, முத்தலகு, அது மாதிரி ரொம்ப ஹிட் சீரியல் கொடுத்துருக்காங்க ஹீரோயினை பொறுத்தவரையிலும். ஸோ அந்த ஸ்லாட்டில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுத்து முத்தலகும் கொண்டு வந்த மாதிரி இந்த சீரியலும் கொண்டு வரணும். இந்த டைவர்ஸு அந்த மாதிரி ஒரு சின்ன வருத்தங்களோட அந்த ட்ராக் போகுது. அதுவும் ஒரு காரணம் ஆஃப்டர்நூனுக்கு. இருந்தாலும் சரியாயிடும். சரி, ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் சரி, 6 o'clock இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை சேம். ஆனால் அதில் டிஆர்பியை பீட் பண்ணி கொண்டு வர்றது அவங்களுடைய திறமை. அவங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியம்.